வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டின் உரிமைகளை ஆமாம் சாமி போட்டு அடகு வைத்தவர் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக ஆட்சி குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் விமர்சனம். 8வது நாள் சமத்துவ நடைபயணத்தை மேற்கொண்டார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. பொதுமக்கள் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. ஜனநாயகன் படத்தை வெளியிட உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தடை விதித்து உத்தரவு. சான்றிதழ் பெறும் முன் வெளியீட்டு தேதி அறிவித்தது ஏன் என கேள்வி. எடப்பாடி பழனிசாமியுடன் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு. 56 தொகுதிகளை ஒதுக்க பாஜக வலியுறுத்தல். தமிழ்நாட்டின் உரிமைகளை ஆமாம் சாமி போட்டு அடகு வைத்தவர் எடப்பாடி பழனிசாமி என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உங்க கனவு சொல்லுங்க திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தன்னார்வலர்கள் மூலம் தமிழ்நாடு முழுவதும் 1.90 கோடி குடும்பங்களை சந்தித்து மக்களின் கனவுகளையும் கோரிக்கைகளையும் கேட்டறியும் இந்த திட்டம் அரசின் மக்கள் நலன் சார்ந்த அணுகுமுறையை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது. மேடையில் மக்களிடம் நேரடியாக கனவுகளை கேட்டறிந்த முதலமைச்சர் அவற்றை செயல்படுத்தி தருவதாக உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர், ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் பாலமாக இருக்க வேண்டிய ஆளுநர் மக்களுக்காக இயற்றப்படும் சட்டங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருப்பதாக கடுமையாக விமர்சித்தார். தேர்தல் வாக்குறுதிகளாக அறிவிக்காத திட்டங்களையும் திமுக அரசு நிறைவேற்றி வருவதாக கூறினார். அதிமுக ஆட்சியை கடுமையாக விமர்சித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தமிழ்நாட்டின் உரிமைகளை ஆமாம் சாமி போட்டு அடகு வைத்தவர் எடப்பாடி பழனிசாமி என குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு எதிராக மட்டுமே சிந்திச்சு செயல்படக்கூடிய பாஜக அரசு தொடர்ந்து ஒன்றிய அரசில் இருக்கு. ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ தமிழ்நாட்டு உரிமைகளை எல்லாம் ஆமாம் சாமி போட்டு அடகு வச்ச அதிமுக இப்போ எதிர்கட்சி ஆனதுக்கு பிறகு உண்மைக்கு புறம்பான போலி செய்திகள் எல்லாம் உருவாக்கி அவதூறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பரப்பிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கும் ஒன்றிய அரசுக்கும் பாலமா இருக்க வேண்டிய கவர்னர், ஆளுநர் என்கிற அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர் என்ன பண்றாருன்னா உங்களுக்கே தெரியும். உங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிச்சு சட்டமன்றத்தில் நாம் நிறைவேற்றக்கூடிய சட்டங்களுக்கு முட்டுக்கடை போடுறத தன்னுடைய முதல் வேலைன்னு ஆளுநர் செயல்படுறார். இத்தனையை மீறி மக்களான நீங்க எங்க கூட இருக்கிற காரணத்தால்தான் 2021 கொடுத்த 505 வாக்குறுதிகளை 404 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். இந்த சாதனையை செஞ்சது திராவிட மாடல். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ 8வது நாளாக தனது சமத்துவ நடைபயணத்தை மேற்கொண்டார். போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சமத்துவத்தை வலியுறுத்தி திருச்சியில் இருந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சமத்துவ நடைபயணத்தை தொடங்கினார். தொடர்ந்து 8வது நாளாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தனது நடைபயணத்தை மேற்கொண்டார். அவருடன் 500க்கும் மேற்பட்டோர் பதாகைகளை ஏந்தியவாறு கலந்து கொண்டு நடைபயணம் மேற்கொண்டனர். நடைபயணத்தின் போது வழி நெடுகிலும் பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் வைகோவிற்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனிடையே பொதுமக்கள் வைகோவுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று அளிக்க கோரிய வழக்கை வரும் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. நடிகர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க தணிக்கை வாரியம் மறுத்து படத்தை மறு ஆய்வு குழு பரிசீலனைக்கு அனுப்பி வைத்தது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தயாரிப்பு நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை தனி நீதிபதி பி.டி. ஆஷா விசாரித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஜனநாயகன் திரைப்படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்பிய உத்தரவை ரத்து செய்து யுஏ தணிக்கை சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டார். இந்நிலையில் தனி நீதிபதி பி.டி. ஆஷா வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து தணிக்கை வாரியம் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீட்டு மனு தலைமை நீதிபதி ஸ்ரீ வஸ்தவதா மற்றும் நீதிபதி ஜி. அருள்முருகன் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தணிக்கை சான்றிதழ் பெறுவதற்கு முன்பு வெளியீட்டு தேதியை அறிவித்தது ஏன், தணிக்கை சான்றிதழை இல்லாமல் எப்படி திரைப்படத்தை வெளியிட முடியும் என்று தயாரிப்பு நிறுவனத்திற்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். குறிப்பிட்ட தேதியை நிர்ணயித்துவிட்டு உயர்நீதிமன்றத்திற்கு அழுத்தம் கொடுக்க முடியாது எனவும் பல்வேறு நடைமுறைகள் இருக்கும் போது சான்றிதழுக்காக பொறுமையாக காத்திருக்க வேண்டும் எனவும் தெரிவித்தனர். தொடர்ந்து ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கும்படி தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு நீதிபதிகள் தடை விதித்துள்ளனர். மேலும் மேல்முறையீட்டு மனுவுக்கு பதிலளிக்க தயாரிப்பு நிறுவனத்திற்கு நோட்டீஸ் வழங்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை வரும் 21ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். தொகுதி பங்கீடு குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை
பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் சந்தித்து பேசினார். தமிழகத்தில் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தேர்தல் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகின்றன. பிரச்சாரம், பொதுக்கூட்டம், கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை என பல்வேறு நடவடிக்கைகளை அரசியல் கட்சிகள் மேற்கொண்டு வருகின்றன. இதனிடையே சட்டசபை தேர்தலில் அதிமுக, பாஜக கூட்டணியில் பாமக உள்பட மேலும் சில கட்சிகள் இணைந்து உள்ளன. அதேவேளையில் அதிமுக, பாஜக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த சில நாட்களுக்கு முன்பு டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார். இந்நிலையில் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக, பாஜக இடையேயான தொகுதி பங்கீடு குறித்து முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. முன்னதாக அதிமுகவிடம் 56 தொகுதிகளை கேட்க பாஜக முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த பாஜக 20 தொகுதிகளில் போட்டியிட்டு 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்திருக்கிறது. பிரைம் மினிஸ்டர் வருகையை ஒட்டி ஆலோசித்தோம். கூட்டம் சென்னையிலா அல்லது மதுரையிலா என்பதை ஆலோசித்து முடிவு பண்ணலாம். தேதி இன்னும் முடிவு பண்ணல. வந்தோடனே உங்களுக்கு சொல்லி இந்த மாதம் இறுதியில் வருவாங்க. அது அப்புறம் சொல்றேன். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனவரி 28ஆம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் அடுத்த நிதியாண்டுக்கான பட்ஜெட் பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனவரி 28ஆம் தேதி தொடங்கும் என்றும் மத்திய பட்ஜெட் பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தாக்கல் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழுவால் இறுதி செய்யப்பட்ட தற்காலிக அட்டவணையை மேற்கோள் காட்டி நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 28ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையுடன் தொடங்குகிறது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் உரை மற்றும் மத்திய பட்ஜெட் மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதங்களுக்கு பிறகு பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி 13ஆம் தேதி பிறகு ஒரு மாத கால விடுமுறைக்கு ஒத்திவைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து நாடாளுமன்றம் மார்ச் 9ஆம் தேதி மீண்டும் கூடி ஏப்ரல் 2ஆம் தேதி அன்று இந்த ஆண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவடைகிறது. பராசக்தி படத்திற்கு தணிக்கை வாரியம் UA சான்றிதழ் வழங்கியதை அடுத்து நாளை திட்டமிட்டபடி திரைப்படம் வெளியாக உள்ளது. தமிழகத்தில் 1965ஆம் ஆண்டு நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக கொண்டு சுதா கொங்கரா இயக்கத்தில் உருவாகியுள்ள பராசக்தி திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன், ரவிமோகன், அதர்வா, ஸ்ரீலீலா உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். இந்த படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்குவதில் இழுபறி ஏற்பட்டது. தணிக்கை வாரியம் பராசக்தி படத்தில் குறிப்பிட்ட காட்சிகளை நீக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்த நிலையில் இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இந்நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவின் பெயரில் தணிக்கை வாரியம் பராசக்தி திரைப்படத்திற்கு UA சான்றிதழை வழங்கியது. இந்நிலையில் ஜனவரி 10ஆம் தேதி திரைப்படம் வெளியாக உள்ள நிலையில் படத்தில் 25 இடங்களில் வசனங்களை மியூட் செய்தும் காட்சிகளை கட் செய்தும் தணிக்கை வாரியம் UA சான்றிதழ் வழங்கியுள்ளது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. அதிமுகவில் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக நிலுவையில் உள்ள வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க கூடாது எனவும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு எதிராகவும் திண்டுக்கல்லைச் சேர்ந்த சூரியமூர்த்தி கடந்த 2022ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதனை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார். இதை விசாரித்த உயர்நீதிமன்றம் சூரியமூர்த்தி சிவில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கை நிராகரித்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் சூரியமூர்த்தி மேல்முறையீடு செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சூரியமூர்த்தி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். தமிழகத்தில் நாகப்பட்டினம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் ஜனவரி 10ஆம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு இலங்கை கடலோர பகுதிகளில்
திரிகோணமலை மற்றும் யாழ்ப்பாணம் இடையே ஜனவரி 10ஆம் தேதி பிற்பகல் அல்லது மாலை கரையை கடக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே வெளி மாநிலத்திற்கு கடத்த முயன்ற 4 டன் ரேஷன் அரிசியை போலீசார் பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை பகுதியிலிருந்து வெளி மாநிலத்திற்கு ரேஷன் அரிசி கடத்துவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சியாமலா தேவிக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அந்த தகவலின் பெயரில் போலீசார் ஜோலார்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அதிகாலையில் பெரிய மூக்குடூர் வழியாக வந்த வாகனத்தை சந்தேகத்தின் பெயரில் நிறுத்தி ஆய்வு செய்தனர். அதில் 4 டன் ரேஷன் அரிசி கடத்தி சென்றது தெரிய வந்தது. இதனையடுத்து ரேஷன் அரிசியை கடத்த முயன்ற சதாசிவம் என்பவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் பறிமுதல் செய்த ரேஷன் அரிசியை திருப்பத்தூர் வழங்கல் துறையிடம் ஒப்படைத்தனர். சென்னை கண்ணகி நகரில் 125 கிலோ குட்கா புகையிலை பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். சென்னை OMR சாலை கண்ணகி நகர் பகுதியில் வசித்து வரும் அலெக்ஸ் என்பவர் தனது மளிகை கடையில் தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலை பொருட்களை விற்பனை செய்து வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவலை அடுத்து கண்ணகி நகர் போலீசார் அலெக்ஸ் நடத்தி வரும் மளிகை கடை மற்றும் அவரது வீட்டில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது ஹான்ஸ், கூலிப் என சுமார் 125 கிலோ எடை கொண்ட குட்கா புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். மேலும் அலெக்ஸ் மற்றும் அவருக்கு உதவியாக இருந்த சேசுராஜ் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். பின்னர் 2 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த கண்ணகி நகர் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்களை சிறையில் அடைத்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 1,02,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 50 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 12,800 ரூபாய்க்கும், சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 1,02,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 4 ரூபாய் குறைந்து 268 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 4,000 ரூபாய் குறைந்து 2,68,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஈரான் அரசுக்கு எதிராக மக்களின் போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் இணைய சேவைகளும் தொலைபேசி இணைப்புகளும் துண்டிக்கப்பட்டுள்ளது. ஈரானில் நிலவும் பணவீக்கம், நாணய மதிப்பு வீழ்ச்சி, விலைவாசி உயர்வு போன்றவற்றிற்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் எனவும், கமேனி தலைமையிலான ஆட்சி அகற்றப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தி அந்நாட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தலைநகர் டெஹ்ரான், இஃபகான், ஷிராஸ், மஷ்கத் உள்ளிட்ட 31 மாகாணங்களிலும் போராட்டங்கள் பரவி உள்ளன. இந்த போராட்டத்தின் போது பேருந்து, கார்கள், கடைகள் உள்ளிட்டவைகளுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளது. வன்முறையில் இதுவரை 42 பேர் பலியாகி உள்ளனர். போராட்டத்திற்கு ஆதரவாக கடைகளும் சந்தைகளும் மூடப்பட்டுள்ள நிலையில் 2270 பேரை காவல்துறையினர் கைது செய்து உள்ளனர். இதனிடையே ஈரான் அரசுக்கு எதிராக வீதிகளில் இறங்கி மக்கள் போராட்டம் நடத்த வேண்டும் என்று நாடு கடத்தப்பட்ட பட்டத்து இளவரசர் ரெசா பக்லவி அழைப்பு விடுத்ததை அடுத்து போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. இந்நிலையில் நாடு முழுவதும் இணைய சேவைகளை துண்டித்துள்ள ஈரான் அரசு சர்வதேச தொலைபேசி அழைப்புகளுக்கு தடை விதித்துள்ளது. இந்த வன்முறைகளுக்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகளே காரணம் என்று ஈரான் அரசு குற்றம் சாட்டியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டின் உரிமைகளை ஆமாம் சாமி போட்டு அடகு வைத்தவர் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக ஆட்சி குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் விமர்சனம். 8வது நாள் சமத்துவ நடைபயணத்தை மேற்கொண்டார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. பொதுமக்கள், தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. ஜனநாயகன் படத்தை வெளியிட உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தடை விதித்து உத்தரவு. சான்றிதழ் பெறும் முன் வெளியீட்டு தேதி அறிவித்தது ஏன் என கேள்வி. எடப்பாடி பழனிசாமியுடன் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு. 56 தொகுதிகளை ஒதுக்க பாஜக வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.